Hi guys, welcome back to our channel. இது ஸ்பீடு கேமிங் வித் ஃபரோஸ். இது நம்ம சேனல். எல்லோரும் என் மேலே கடுப்பில் இருக்கீங்க. ஏண்டா டேய் ஒரு மாதமாக வீடியோ போடல, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதை நான் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னும் அந்த ஸ்ட்ரைக் நம்ம சேனலை விட்டு போகல. கடைசியாக நம்ம போட்ட வீடியோவுக்கு தான் விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் நம்ம போட்ட ஒரு வீடியோவுக்கு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கை நான் எப்பயும் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு வீடியோ ரெகுலராக வீடியோ போகலான்னு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ போகலாம். ஸோ இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக நம்மளோட வீடியோ வந்து நைட்டு 8 மணிக்கு நம்ம வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் கரெக்டாக. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ கரெக்டாக 8 மணிக்கு வந்துடும். 8 மணிக்கு வர லேட்டனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும், நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். அதுவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை எஸ்கேப் ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம விளாண்டுருக்கோம், பட் எஸ்கேப் அவ்வளோக்கு ஆனதில்லை. பட் இத்த தடவை நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். எஸ்கேப் ஆகலான்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் கேமில் வந்து எஸ்கேப் ஆகிருக்கோம், பட் அது கோஸ்ட் மூடில். இந்த தடவை நம்ம கோஸ்ட் மூடலாம். காய்ஸ், இவனுங்க வேறு ஆடு போட்டால் சாவடிப்பானுங்க. இருங்க, நான் நெட் ஆஃப் பண்ணிடுறேன். இனிமேட்டு எப்படி போடுவானுங்கன்னு பார்க்கலாம். ஐயோ காய்ஸ், இவனுங்க வேறு அநியாயத்துக்கு ஆடு போடுறானுங்க. கொஞ்சம் லஞ்சம் ஆடு போட்டா பரவாயில்ல, இப்போல்லாம் இவனுங்க சும்மா இருந்தானே ஆடு போடுறாங்க. அச்சோ காய்ஸ், இவனுங்களோட தொல்லையே தான். இப்போல்லாம் என் ஃபோனில் சும்மா ஃபோனை அன்லாக் பண்ணதானே நான் அதை ஆடு வந்துடுது. ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி கிளவியும் அடித்து ஓட விட வேண்டியது தான். நம்ம ஈஸி மூடில் தான் விளாட போகிறோம். ஸோ ஈஸி மூடில் விளாண்டா எஸ்கேப் ஆகிறது ஈஸி தான். அங்கங்கே சவுண்டு கேட்கும், நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை எடுத்துக்க வேணாம். வாங்க போகலாம். வாங்க முதல்ல இதுக்குள்ளே போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு இது இங்கே கிளாஸ் ஃபியூஸு, இது நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக அது நமக்கு தேவை. மேலே தாங்க இறங்க சத்தம் இது. காய்ஸ், என்ன சத்தம் இது? ஐயோ கிளவா. வாங்க இந்த கட்டலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். இந்த கட்டலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு அதனால் கண்டுபிடிக்க முடியாது. கேஸ், இவன் இங்கே தாங்க இருக்கான், இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். கிளாஸ் பீஸ் இது கண்டிப்பாக ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவை. ஏன் முன்ன நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். எதை பற்றியும் தெரியாமல் வந்தோன்னா மாட்டிப்போம். யாரும் இங்கே இல்லை. இங்கே இந்த இதுவா கிராணி, வாங்க இந்த தடவை நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஏங்க இந்த கிழமை பாட்டு கேட்குறா, பாட்டு சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்காது, நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், அதால தான் உங்களுக்கு கேட்காது. அது போட்டு முதல்ல இங்கேருந்து. ஐயோயோ, வா கபடி. ஓடு நிற்காம ஓடு. அப்போ தான் பாட்டிக்கிட்ட மாட்டாமல் எஸ்கேப் பண்ண முடியும். இது தேவைப்படாது நமக்கு. இது தேவைப்படும், ஃபோட்டோ தேவைப்படும் நமக்கு. இதை முதல்ல இதோட முடியலையே.
நமக்கு மட்டும் வெப்பன் மட்டும் கிடைக்கட்டும். கிடச்சிச்சின்னா அதுங்க 2 செதறிடும். இது நமக்கு தேவையே படாது. இப்போதைக்கு இங்கே போட்டு வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே வெப்பன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ துண்டு தான் இருக்குது. இதுவும் நமக்கு தேவைப்படும். மொத்தம் இது 3 துண்டு தேவைப்படும். 2 துண்டு அங்கே பாருங்க. ஐயோ கிளவி ஓடு ஓடு, இது கூட போய்க்கோ. ஐயோ அம்மா, கிளவி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். உன்னை கொல்லாமல் விடவே மாட்டேன். போய் பல்லு விளக்குடி. ஏன் நானா யார் அப்போவே அப்படி முடிஞ்சா. ஐயோ நீங்கள் பக்காதே பக்கா. எனக்கு ஏன் நான் நான் பயப்படுறேன்னா பக்கானா வீடியோ கட் ஆகிடும், இல்லை கேமுக்கு போயிடும். ரெக்கார்டர் ஆனில் தானே இருக்கான், ஆனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட இருந்தால் அது இப்படியே தான் இருக்கும். வாங்க நம்ம இங்கே போய்க்கலாம். இதுக்கு வெஞ்ச் தேவைப்படுது. ஸோ போடி அப்பாடா போயிருச்சு. அது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து போகலாம் நம்ம. அப்போ தான் அது ரொம்ப தூரம் போயிருக்கோம். ஆனால் அது கூட கிளம்ப வந்துட்டோன்னா பயம்தான். வாங்க இப்போ போய் மேலே போனால் நமக்கு கன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல மேலே போகணும். ஐயோ வந்துட்டானுங்களே. கீழே போகலாம் இவன், மேலே போகலாம் இவலாம். நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்மளால் ஜெயிக்க முடியுமேனே தோணலையே. இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். திருப்பி அந்த சைடில் நம்மளால் போயிட்டுருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சைடில் இருக்க போடல தட்டி விட்டு அந்த சத்தம் தான் அவங்களுக்கு கேட்கும். இங்கே தாங்க வரான், சத்தம் கேட்குது எனக்கு. கன்று மட்டும் இருந்தால் போதும், இவனை செதற விட்டுடலாம். கன்று கிடைக்கவே மாட்டேங்குது. நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு பாதி போச்சு. ஐயோ 2மே இங்கே தாங்க இருக்கு. அது 2த்தையும் எப்படியாச்சும் இங்கே தயிர் வர வைக்கணும். ஆமாம், நம்ம தெரியாமல் இந்த சைடு வந்துட்டோமா, அப்படியே கீழே அண்டர் கிரவுண்டில் புகுத்து போயிருக்கணும். வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அச்சோ, நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் கூட எடுக்கல. இப்போ மேலே போனால் தாங்க நம்மளால் என்னது எஸ்கேப் பண்ண முடியும். மேலே போனால் தான் என்னது கைஸ், நம்ம மேலே போனால் மட்டும்தான் நமக்கு எஸ்கேப். மேலே போனால் மட்டும்தான் கன் ஏதாச்சும் அங்கே தான் வச்சுருப்பானுங்க. கன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கன் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன ஒரு நிம்மதி கிடைக்கும். போட்கி எனக்கு தேவைப்படாது. காய்ஸ், நான் 2 நாள் வேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் வெறும் 2 பொருள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோட்டோவில் 2 பாட்டு, அப்புறம் இந்த ஹெலிகாப்டருக்கான ஃபியூஸ், அது 2 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வேறு ஒன்றுமே நம்ம கண்டுபிடிக்கல. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா கைஸ்? நம்ம வந்து மேலே போய் மேலே வெப்பன் இருக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். நமக்கு இன்னும் இன்றைக்கி ஒரு நாள், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அப்புறம் நம்ம சோழி முடிஞ்சிச்சு. வரா இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம்.
எனக்கு வேற பயமாக இருக்கு. அச்சோ சே, நம்ம எப்படியாச்சும் மேலே போயிடணும். நம்ம ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையே நமக்கு பாதி போச்சு. இன்னும் நம்ம ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம மேலே தாங்க போகணும். மேலே அதுக்கு ரெண்டுமே இருக்குது. அது மேலே அதுக்கு அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இது மேலே அதுங்க ரெண்டுமே இருக்கு. என்னது பார்த்துட்டியா? பின்னாடிக்கு தானே எங்கேயாச்சும் வருதா சத்தம்? இங்கே தான் பக்கத்தில் கேட்குது. இந்த தடவை நான் போன தடவை பண்ண மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அப்புறம் கிராணி கிட்ட அடி வாங்கணும். ஷோ இப்போ கிராண்ட்பா மேலே போயிட்டாரா? அந்த கிழமை மேலே போயிட்டான். இப்போ படுத்துறானுங்க என்ன போட்டுவிடுங்க. ஐ எம் ஹியர், வேறு யாருன்னு கேட்குறான். ஐ எம் ஹியர்னு நான் பதில் சொன்னேன். அதுக்கு அடிக்க வராங்க. பதில் தானடா சொன்னேன். ஏன்டா அதுக்கு என்ன போட்டு அடிக்கிறேன்? மேலே போனால் இப்போ கிராணி இருக்கும். வா 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 வா. இதுக்கு அப்படியே தண்ணி காட்டிட்டு நம்ம மேலே போயிடலாம். யாரும் இல்லை. கெராசன் கிடச்சிருச்சு. தூக்கிப்படுத. ஓய்யோ, இந்த சத்தத்துக்கு அது வரும். இந்த கிராணி வரும். நம்ம எப்படியோ கெரோசினை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ஹெலிகாப்டருக்கு அப்புறம் ஒரு டேப்பு, அப்புறம் என்னது ஹெலிகாப்டர் கீயூ டேப்பு மட்டும் இருந்தால் போதும். எஸ்கேப் பேரில் ஈஸியாக ஹெலிகாப்டருக்கு டேப் அப்புறம் புக்குக்கான மேனுவல் வேணும். அது இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அது இல்லாட்டி நம்ம டோர் திறந்துருக்கு. முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை இதை திறந்து விட்றோம். வெஞ்ச் இங்கே தான் இருக்குது. இது நமக்கு தேவைப்படும். அட போங்க, இங்கே ஒன்றுமே வரட்டா. இப்போ அவன் அதை கேட்டு கீழே வருவான். ஐயோ ஐயோ விட்டுறியா? இதுங்க ரெண்டு என்கிட்ட கன்று மட்டும் கிடக்குது. கன் எடுத்து மண்டையிலேயே போடுறேன். போடு வெப்பன் கீ. என்னங்க டோர் தானா சாத்துது? அப்போ அதுங்க ரெண்டு இங்கே தான் இருந்திருக்கு. முதல்ல அந்த வெப்பனுக்கு எடுத்து இதுக்கு ரெண்டுத்தையும். ஐயோ கிராணி வருது. கிராணி தெரியாமல் சொல்லிட்டேன். முதல்ல ஒன்றை போட்டு தள்ளுறேன். அட சீக்கிரம் திறந்து தொலைய, நானும் வேற போயாகணும். போச்சு, இந்த சத்தத்துக்கு அது இங்கே வரும்.
இனிமேட்டு அது வந்தா எனக்கு என்னடா கவலை. வாங்கடா இப்போ வாங்கடா டீ ஃபிரோசி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம அதை போட்டு தள்ளிட்டோம். செத்துப்போ டேய். இவனோட மண்டல இருக்க சாவி நமக்கு தேவை. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சாவியை வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் திறந்து விட்டுருணும். மேலே இருக்கிற ரூமை திறந்து விட்றோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே நமக்கு கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் என்னது இதுக்குள்ளே பெருசாக நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் சொன்ன மாதிரியே இல்லை. ஐயா டேப்பு கிடச்சிருச்சு. அது இங்கேயே தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா, ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடச்சா போதும். அதுவும் இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சேஃப் கீ இது நமக்கு தேவைப்படும். இதை மாடுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே போட்டுடுறோம். அப்புறம் கீழே போகணுங்க. அதுங்க ரெண்டு எந்திரிச்சிருக்கும் நேரத்துக்கு. ரெண்டு எந்திரிச்சு நம்ம மேலே இப்போ சரி கோவத்தில் இருக்கோம். நம்ம வேற சுட்டுட்டோம் இல்லையா, அதனால நமக்கு என்ன, நம்ம தான் யார் ஸ்பீடு கேமர் ஆச்சு. நிறைய பொருள் நமக்கு தேவை. இருந்தாலும் நம்ம 1 2 புக்குக்கான மேனுவல். அப்போ இன்னும் ஹெலிகாப்டருக்கு மட்டும் கிடச்சா போதும், எஸ்கேப் போயிடலாம். முதல்ல போய் கன் எடுத்து திருப்பி அதுங்க 2 டிப் போட்டு தள்ளணும். கன் எங்கே போட்டுன்னு மறந்துட்டேனே. அச்சோ அங்கே தான் வச்சுருக்கேன். என்னக்கா கண்ணக்கானா? ஐயோ அதுக்கு 2 பேர் நம்மள சாவடிச்சிருவேன் கண்ணு இல்லாட்டி. கண்ணு எங்கே கண்ணு இருக்க? இப்போ இதை வச்சு பெரிய சீனெல்லாம் போட்டோமே. ஐயோ கண்ணா அங்கே தாங்க இருக்குது. ஆனால் கண்ணில் புல்லட் இல்லையே. பரவாயில்ல, லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாச்சும். எஸ், ஹெலிகாப்டருக்கு தப்பிக்கிறதுக்கான எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ அதுங்க 2 வரும். இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கடா, இப்போ வாடா. இதுங்க 2த்தையும் போட்டு தள்ளிட்டு குடுன்னு எடுத்து எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ இப்போ வருவானே அவன் இந்த சத்தத்தை கேட்டு. போச்சு, செத்தா இன்னைக்கு கிராணி கிட்ட, சாரி கிழவங்கிட்ட. அவன் இங்கே தாங்க இருப்பான். இப்போ நான் வேற 2 புல்லட்டு கிராணிக்கே யூஸ் பண்ணிட்டேனே. புல்லட் வேற இல்லையே. ஐயோ நான் உயிரை யாரால காப்பாற்ற முடியும்னுட்டு. மேலே இருக்க முடியும். மேலே இருந்தால் நம்மளால முடியும். இக்கே புல்லட்டு கிராண்ட்பா வேற வருவான். வாடா டே மொட்டை, எங்கடா இருக்க? கிராணிக்கு வா. எங்க இருக்கான்? ஒருவேளை கீழே இருப்பானோ? மேலே எல்லா இடத்துலையும் மேலே தான் நம்ம இருந்தோம். மேலே அவன் இல்லை. அவன் இல்லாட்டி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டேய் வாடா. ஒன்றை போட்டு தள்ளிட்டு நான் அடுத்த வேலையை போய் பார்க்கணும். இங்கே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. வாடா. இப்போ திருப்பி கிராணியே எழுந்திரிச்சிடும். அதுக்கு 2 போட்டு தள்ளிட்டு ஐ ஆம் ஹியர். செத்து போடா. கிராணி எந்திரிச்சிருக்கோம் நேரத்துக்கு. எந்திரிச்சு நம்ம மண்டையை பொழந்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போதைக்கு குடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம்.
இன்னும் என்னென்ன வேணும்? ஃபோட்டோக்கான ஒரு பீஸ் இங்கே இருக்குது, கெரோசின் இங்கே இருக்குது. இன்னும் 2 பீஸ் வேணுங்க, அது கீழே இருக்குது. அப்புறம் ஹெலிகாப்டர் கீ வேறு இருக்குது, அங்கே தான். இங்கே ஒரு பீஸா, அப்புறம் அங்கே சிலிண்டரினா இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு பீஸ் போட்டு வந்தோம், அதுவும் இங்கே தான் இருக்குது. நேரத்துக்கு கிராணி கிராண்ட்பா 2 பேரும் எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் சொன்ன மாதிரியே கிராணி எந்திரிச்சிருச்சு. ஐயோ கன்று கன் எடுக்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை. டே ஃபெரோஸு, ஒன்று என் கிராண்ட்பாவையால் சுட்டா 1 சுடுவேன். ஏ கிராணி, எங்கே இருக்க? வரியா செத்துப்பா. மேக்ஸிமம் பொருளை நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே பார்த்தாச்சு. இன்னும் 2 பொருள் இருந்தால் இப்போ நேரத்துக்கு கிராண்ட்பா எழுந்திரிச்சிருப்பான். 2த்துக்கும் 2 நிமிஷம் 30 செகண்ட் தான் டைமு. இப்போவே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. ஹெலிகாப்டருக்கு அப்புறம் கன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஏன் அப்படின்னா கன்று ஒரு விஷயத்துக்கு தேவை. இப்போ கன்னில் புல்லட்டும் இல்லை, புல்லட் எல்லாம் வீட்டில் இருக்க. ஐயோ கிராணி மறைஞ்சு போச்சு, நேரத்துக்கு அது வந்துருக்கணும். ஆஹா, நம்ம சோழி அது முடிக்காமல் விடாது. ஒருவேளை அங்கே எலக்ட்ரிக் கன் இருக்குமோ? இப்போ கீழே போய் அந்த கன் எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக அப்படியே எலக்ட்ரிக் கன் எடுத்து எஸ்கேப் போயிடலாமோ? ஆமாம், வீடு ஃபுல்லாக எலக்ட்ரிக் கன் தேடி பார்த்தா அது இங்கே இல்லை. ஸோ சாரிங்க, இது இன்னொரு சைடு பிளாக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது எலக்ட்ரிக் கன்னை வச்சு நம்ம எஸ்கேப் போயிடலாம். இனிமேட்டு நான் கீழே போகிறதா இல்லை. கீழே போனாலும் நம்ம சோழியா கிராண்ட்பா 2 பேருமே முடிச்சு விட்ருப்பாங்க நேரத்துக்கு. சீக்கிரம் வேலையெல்லாம் நடக்கட்டும். இந்த எலக்ட்ரிக் கன் இங்கே இருக்கணும், இல்லாட்டி போச்சு. கீழே திருப்பி போய் கன் எடுத்துகிட்டு வரணுமா? ஐயோ பயமாக இருக்கே. பயமாக இருக்கா? இனிமேல் பயங்கரமாக இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க, கன்று மட்டும் இருந்தால் போதும், எஸ்கேப் ஆயிடலாம். என்னங்க எனக்கு பயமாக இருக்கு காய்ஸ். அப்பாடா, அவன் மேலே போயிட்டா. அப்படியே நம்ம கீழே போய் இதை எடுத்து. அச்சோ புல்லட் இல்லை. மேலே அப்பாடா, அதுங்க நம்ம இனிமேட்டு அதங்களால மேலே ஏற முடியாது. அப்டேட்டுன்னு மேலே ஏறதை கொண்டு வந்துட்டானுங்கன்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. அப்டேட்டுன்னு மேலே அதை கொண்டு வந்தானுங்கன்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட புல்லட்டில் எப்படி சுடுறதுதான்னு கேட்குறீங்க? வேறு இப்படி தான் ஒரு 2 புல்லட் லோட் பண்ணிக்கலாம். ஐயோ ஒன்று சுட்டுட்டோம். சரி, நம்ம RRR படத்தோட டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். லோட், ஏம், ஷூட். எப்படி நம்ம RRR படத்தோட நம்ம ராம்சரோட மேஜிக் என்றைக்கு தாங்க யூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேத்துக்கு ராம்சரண் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ராம்சரண் ரொம்ப பிடிக்கும். லோட், ஏம், ஷூட். இருங்க, இந்த குண்டை வச்சு என்ன காய்ஸ் இது?
ஏங்க அதுங்க சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஒருவேளை அப்டேட் மேலே கொண்டு வருது. இது தாங்க இங்கே இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு. ஷோ ஒரு நிமிஷம் லோட் ஏம் ஷூட். ராம்சரண் டெக்னிக் யூஸ் ஆகுதுங்க. வாங்க வாங்க வாங்கங்க, இந்த டெக்னிக் வச்சு எஸ்கேப் போயிடலாம். ரோட் ஏம் வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குதுடா. இங்கே கிராண்ட் பா நின்ன மாதிரி இருந்துச்சு. லோடு லோட் ஏம் ஷூட். எஸ். முதல்ல அந்த ஃபியூஸை பிடுங்கிட்டு போடணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவான். கூட பிடுங்கிக்கிட்டு கீழே விழுந்துருவான். நான் செஞ்செல்லாம் காட்ட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கே பக்குன்னு தான் இருக்குது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. திருப்பி அதுங்கிட்ட அடி வாங்கி திருப்பி இன்னொரு நாள்லாம் என்னால் வர வந்துட்டுருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதுங்க திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து நிற்கும். வந்துருச்சு, நின்றுச்சு. சி இந்த ஹெலிகாப்டர் தாங்க தேவை. ஆனால் இந்த ஹெலிகாப்டரில் பெட்ரோல் இல்லை. புக்குக்கான மேனுவலையும் நம்ம படித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரக்கையை வந்து உடைக்கணும். அந்த டேப் எதுக்குன்னு கேட்டிங்களே, அந்த ஒரு இதை மட்டும் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் சிரிக்காமல் மட்டும் விட மாட்டீங்க, சிரிக்கிங்க எல்லோரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல டேப்பு டேப் இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை டேப்பாக காணான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டான். டேப் இங்கே தான் இருக்குது. அடிக்க இப்போ விற்கிற பெட்ரோல் வேலைக்கு ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் போகிற வழியிலே நின்று ஹெலிகாப்டரு. அதனால் பார்த்து சிந்தாமல் ஊற்றணும். இல்லாட்டி கிராண்ட்பா எப்படியோ நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிரு தயவு செஞ்சு. பாய். இப்போ அது கீழே விழுந்து எங்கே தான் போயிடும்? கீழே விழுந்து ஒரு வேளை இந்த எரிமலைலாம் இருக்குல்ல பூமிக்கு அடியில், அதுக்குள்ளே போயிடுமோ? நம்ம கேள்விக்கு ஒரு அளவே இல்லை. சரி நம்ம இதை திறந்து ஹெலிகாப்டர் டேப் எடுத்துச்சு. இந்த டேப் எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க. இதை வச்சு பொம்மை ஹெலிகாப்டர் கூட ஒட்ட முடியாது, ஆனால் உண்மையான ஹெலிகாப்டரை ஒட்ட முடியும். எனக்கு வேற ஒரு பயம், போகிற வெளியில் இது எங்கேயாச்சும் பிடுங்கிட்டு விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. போகிற வெளியில் எங்கேயாச்சும் இந்த டேப் அவுந்து இந்த ரக்கை திருப்பி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருக்குது. அப்பாடா நம்ம டோர் எஸ்கேப் தேவை. அது வந்துருச்சா மேலேயும்? அச்சோ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஹெலிகாப்டருக்கு நீ இனிமேல் சியூன்னு சொன்னால் என்னது கேட்சியூன்னு சொன்னால் எனக்கு என்ன? ஆஹா ஹெலிகாப்டர் சூப்பராக இருக்கே. எஸ்கேப் ஆக போகிறோம். 3, 2, 1 ஸ்டார்ட். எஸ், ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஹெலிகாப்டர். என்ன அந்த ரக்கை மட்டும்தான் போகிற வழியை பிடுங்கிட்டு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. நம்ம நல்லபடியாக கிராணியில் இந்த ஒரு எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராணி கிராப்டர் நிற்குது. நல்ல வேலை இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக வந்துருந்தா அது 2 பேர் நம்மளை அடிச்சிருக்கோம். வரட்டா கிராணி. நான் இன்னும் சூப் வைக்கிறவங்க கனவு மறந்து போச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்க ஆலிங் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். Until then, bye guys. சண்டே அன்றைக்கி வந்துடும் இந்த வீடியோ. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த வீடியோ வந்துடும். Until then, bye. இத்தனை நாள் வீடியோ போனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் எடுத்துருங்க. அந்த ஸ்ட்ரைக் தான் எனக்கு மனசுக்கு இஷ்டமாக இருக்குது. ஓகே guys, bye.